வணக்கம் மக்களே! சமீப காலமா 2 மணி மேஜிக் நம்ம மார்க்கெட்ல நடக்காம தான் இருக்கு. நிஃப்டி 50 பாருங்க, காலையில ஒரு நல்ல ஏற்றத்த குடுத்தது. அங்கருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்றத்த குடுத்தே தான் இன்னைக்கு டேவ கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது இருந்த லெவல காட்டிலும் அதிகப்படியான ஒரு ஏற்றத்த குடுத்து தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 2மே. ஸோ அதுபோக மற்ற இண்டெக்ஸ் பார்க்கும்போதும் இன்னைக்கு டேல ஒரு பெட்டர் பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ ஓவராலா இன்னைக்கு போர்ட்ஃபோலியோவும் நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போதைக்கு எந்த பஞ்சாயத்தும் பார்த்தீங்கன்னா, ஏற்படுற மாரி தெரியல. அதனால மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் பழைய உச்சத்த நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கு. பாருங்க சூப்பரான ஒரு ஏற்றம் கிட்டத்தட்ட 2300 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றம் லாஸ்ட் டிப்ல இருந்து நம்ம மார்க்கெட்ல ஏற்பட்டிருக்கு. ஸோ லாஸ்ட் டிப்ல நமக்கு பல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து கிடைச்சது. ஸோ சரிய சரிய பார்த்தீங்கன்னா, நம்மளும் போர்ட்ஃபோலியோல தொடர்ந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரதுக்கான ஒரு வாய்ப்பு அருமையா ஏற்பட்டிருந்தது. நம்ம இப்ப பலமுறை டிஸ்கஸ் பண்ணோம். நான் ஃபோக்கஸ் பண்றத பற்றியான அப்டேட் எல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணேன். அந்த டைம்லலாம் பார்க்கும்போது, ஸோ ப்ரோ வந்து கடன் வாங்கிட்டாரு போல, கடன் வாங்கி மார்க்கெட்ல பம்ப் பண்ணிட்டாரு அப்டின்ட்டு நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஏன்னா நம்ம கடன பற்றி கொஞ்சம் நல்ல விதமா தான் இதுக்கு முன்னாடியும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வரக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்த நான் பிளட்ஜ் பண்ணி ஷேர பிளட்ஜ் பண்ணி வந்து பணம் வாங்கலாமா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து பல நண்பர்கள் கிட்ட இருந்து தொடர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ நான் கமெண்ட்ஸ்லயும் பார்க்கும்போது ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஒரு நண்பருக்கு பண்ணியிருந்தேன். ஸோ இருந்தாலும் அந்த கேள்வி வருது. அதுபோக பர்சனல் லோன் நம்ம வாங்கலாமா? அப்படிங்கிற கேள்வி வந்து இருக்கு. ஸோ இந்த கடன் வாங்கி முதலீடு பண்றது அப்படிங்கிறது, ஸோ ஒரு மோசமான விஷயம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நல்ல ஒரு விஷயம் தான். ஆனா நமக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். ஒரு தெளிவு வேணும் பங்குச் சந்தைய பொறுத்தவரைக்கி. ஸோ நம்ம இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ்ல வாங்கணும். புரிதல் நமக்கு அதிகமா இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் நம்ம கடன் வாங்கி முதலீடு பண்ண முடியும். மேபி ஒரு டிப் ஏற்பட்டதுன்னா, அந்த டைம்ல நம்ம கண்டிப்பா பெரிய அளவுக்கான ஒரு மன உளைச்சல சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா வந்து இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்க பிளட்ஜ் பண்ணி நம்ம வாங்கலாமா? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ நம்ம பர்சனல் லோன் கூட ஒரு பக்கம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா, அது பாட்டுக்கு தொடர்ந்து நம்ம இஎம்ஐ கட்டிட்டு உட்காந்துக்கலாம். ஆனா இந்த ஸ்டாக்க பிளட்ஜ் பண்ணி வாங்கும்போது இன்கேஸ் மார்க்கெட் சரியில்லாம போச்சுன்னா, அதுல திரும்ப நம்ம பணத்த வந்து கட்ட சொல்லுவாங்க. இன்கேஸ் வந்து கட்ட முடியலைன்னா, அவன் பாட்டுக்கு எதுவும் கேட்க மாட்டான். வித்து விட்டுட்டு போயிட்டே இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் மொத்தமும் பார்த்தீங்கன்னா, நமக்கு நஷ்டமா தான் போகும். அவனுக்கு வட்டியும் கட்டுன மாரி இருக்கும். அதே மாரி நம்ம வாங்குன பங்குகளும் பார்த்தீங்கன்னா, கைய விட்டு போயிரும். கைய விட்டு போன உடனே பார்த்தீங்கன்னா, பங்குகள் ஒரு ரிவர்சல குடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இதனால இந்த ஸ்டாக் பிளிட்ஜிங் பக்கம் போகாம இருப்பது நல்லது. அதே மாரி நம்ம கடன் வாங்கி முதலீடு பண்றதும் தேவையில்லாத வேல. ஸோ அது பண்ணாம இருப்பது ரொம்பவே வந்து நல்லது. ஸோ ஒன்ஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன். ஸோ இல்ல அப்படின்னு நான் சொல்லல. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில நான் கடன் வாங்கி முதலீடு பண்ணியிருக்கேனா? இல்ல வரக்கூடிய நாட்கள்ல பண்ணுவேனான்னு கேட்டா, டெஃபினட்டா இல்ல. ஏன்னா, ஸோ இந்த மாரியான விஷயங்கள் மேபி நடக்கலாம். மார்க்கெட் கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய நமக்கு குடுக்கல அப்படின்ட்டு, ஸோ இன்னைக்கு நேத்துன்னு இல்ல 2 வருடமா பார்த்தீங்கன்னா, 2024ல உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது தொடர்ந்து பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும். ஸோ 2024லேருந்து மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஸோ 2024லேருந்து பெரிய பெர்ஃபார்மன்ஸே நம்ம மார்க்கெட்ல இல்ல. ஸோ ஒரே சைட்வே தான் நம்ம மார்க்கெட்ல நடந்துட்டுருக்கு. இப்படிப்பட்ட சைட்வே மார்க்கெட்ல நம்ம கடன் வாங்கி முதலீடு பண்றது ஒரு நல்ல ஐடியாவான்னு கேட்டா, டெஃபினட்டா நல்ல ஐடியா இல்ல. ஸோ ஒரு பிசினஸ் எப்படி ரன் பண்றாங்க? எந்த நேரத்தில கடன் வாங்குறாங்க? ஸோ எப்ப கேப்பெக்ஸ் பண்றாங்க? இந்த மாரி தான் நம்மளும் வந்து யோசிக்கணும். அப்படி யோசிச்சா தான் அந்த கடன கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். எப்போ 23 ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, நான் கடன் வந்து வாங்குனேன். ஸோ 23ல எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத மார்க்கெட் பாருங்க. ஸோ 23ல ஒரு சரிவ குடுத்தது. மார்க்கெட் ஒரு ஏற்றத்த குடுத்ததுக்கப்புறம் ஒரு சரிவு வந்து ஏற்பட்டது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டது. ஸோ அந்த டைம்ல நான் கடன் வாங்கி பணத்த போட்டேன். ஸோ கரெக்ட்டா எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்தது, புரிதல் இருந்தது. அதற்கான ஒரு உழைப்ப நான் போட்ட ஒரு காரணத்தினால, பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ என்னால வந்து பார்க்க முடிஞ்சது மார்க்கெட்ல. ஸோ அந்த கடனையும் ஈஸியா வந்து முடிக்க போறேன். ஆல்மோஸ்ட் வந்து முடிக்கவும் போறேன். அதுபோக நல்ல ஒரு ரிசர்வும் வந்து சேர்த்தியாச்சு. இன்னொரு பக்கம் லிக்விட் ஃபண்ட்ல நம்ம 24லேருந்து வந்து போட்டிருக்கோம். என்னால நெனச்சா நான் அந்த கடன வந்து க்ளோஸ் பண்ணியிருக்க முடியும். பட் இருந்தாலும் குறைஞ்ச வட்டி. அதனால அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கட்டும் அப்டின்ட்டு விட்டுட்டு, ஸோ பணத்த லிக்விட் ஃபண்ட்ல வச்சேன். அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா இறக்கலான்ட்டு. அதே மாரி நம்ம ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்க கிடைக்க பார்த்தீங்கன்னா, லிக்விட் ஃபண்ட கணிசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாரி ப்ராஃபிட் புக் பண்ணும்போது அந்த பணத்த லிக்விட் ஃபண்டுக்கு டைவர்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். இது ஒரு சிறந்த ஒரு மெத்தடா வந்து நான் பார்க்குறேன். ஸோ பொறுமையா இன்வெஸ்ட்மென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. மார்க்கெட்டோட கண்டிஷன புரிஞ்சு, ஸோ இந்த இடத்துல ஒரு குரோத் இருக்குமா? ஒரு வளர்ச்சி இருக்குமா? அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் பார்க்கணும். ஜஸ்ட் ஸ்டாக் வளருமான்னு நம்ம பார்க்காம, ஸ்டாக் இங்கேருந்து இவ்வளோ கரெக்ட்டா இருக்கு. இங்கேருந்து இது இத்தனை ஏற்றத்த குடுக்கும் அப்படின்ட்டு நம்ம பார்க்காம, ஸோ நம்ம ரியல் குரோத் இந்த இடத்துல நடக்குமா? அப்படிங்கிறத டெஃபினட்டா யோசிக்கணும். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த மாரியான காலகட்டம் இல்ல. அதனால
கடன் வாங்கி முதலீடு பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையா தவிர்த்துருங்க. அதே மாரி இன்வெஸ்ட்மென்ட் நம்ம சேவிங்ஸ்லேருந்து பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மென்ட்ட கூட சரியா நமக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும்போது மட்டும் யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் நம்ம அத லிக்விட் ஃபண்டுக்கு டைவர்ட் பண்ணோம்னா, திரும்ப ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில, அந்த டைம்ல நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு கையில காசு இருக்கும். ஜாலியா பார்த்தீங்கன்னா, நம்மளும் முதலீடு பண்ணலாம். எந்த விதமான பயமும் இல்லாம. ஏன்னா நம்ம பீக்ல இருந்து தொடர்ந்து காச போட்டுக்கிட்டே வரல. வெயிட் பண்றோம் ஒரு டிப்புக்காக. டிப் என்ன உடனே ஏற்பட்டுருமா? வருஷங்கள் ஆகும். போன வருடம் ஒரு டிப் ஏற்பட்டது. அடுத்து நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு 1 வருடம் ஆயிருக்கு. இந்த 1 வருடத்தில நம்ம நல்லா சேர்த்தி வச்சிருந்தா, சூப்பரா பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நம்மளால கேப்சர் பண்ணியிருக்க முடியும். இதெல்லாம் பார்க்கும்போது ஜஸ்ட் ஏதோ ஒரு கதை சொல்ற மாரி இருக்கும். ஆனா, என் கூட தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது டீட்டெயில்டா புரியும். நான் மட்டும் இல்ல. நம்ம நண்பர்கள் பலருமே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மெத்தட யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும், இந்த ஒரு மெத்தட் எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு மெத்தட் அப்படின்ட்டு. மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் பொறுமையா இருங்க. நம்ம போட்டுட்டு பீக்ல போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத விட, வெயிட் பண்ணி ஒரு பாட்டம்ல போடுறது ஒரு சிறந்த ஒரு மெத்தடா தான் நான் பார்க்குறேன். இப்போ இந்த அ எஃப்எம்சிஜி பங்கு பற்றியான ஒரு அப்டேட்டு. எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்காது. வேல்யூவேஷன் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு தயக்கம் பலருக்கும் இருந்தது. எஃப்எம்சிஜி பக்கம் பலரும் இந்த ஐடிசிய தாண்டி வேற எதுவுமே பார்க்கறது கிடையாது. அது முக்கியமா நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஐடிசிக்கு இருக்கக்கூடிய மவுஸ் வேற பங்குல இருக்கான்னு கேட்டா, அ இல்ல அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்லலாம். ஏன் நம்ம இந்த ஃபுல் ஜெயண்ட் எஃப்எம்சிஜி ஜெயண்ட்டான HULஅ ஃபோக்கஸ் பண்றதுக்கு கூட நம்ம நாட்டுல தயக்கம் காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இப்போ வரைக்கும் நிலவிட்டு இருக்கு. காரணம், எக்கச்சக்க புரமோஷன் இதில ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 40% சரிவு ஏற்பட்டிருக்கு. பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தாலுமே ஒரு டீசென்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் குடுத்துருக்குமே தவிர, ரொம்ப சூப்பரா குடுத்துருக்காது. இந்த இடத்துல மட்டுமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. இங்க கான்சன்ட்ரேட் பண்றதுல தப்பில்ல. நானே கூட பண்ணியிருக்கேன். ஆனா, மத்த பக்கமுமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்படி சில எஃப்எம்சிஜி பங்குகள் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த பங்குகள்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தான் நம்ம தொடர்ந்து எஃப்எம்சிஜிய பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ, இப்போ எஃப்எம்சிஜியோட ரிசல்ட் ஒன் பை ஒன்னா வந்துட்டுருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி பஜாஜ் கன்சியூமரோட ரிசல்ட்ட பார்த்திருந்தோம். எப்படி இருந்தது? பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருந்தாங்க. இப்போ நெஸ்லேவோட ரிசல்ட் வந்திருக்கு. நெஸ்லே இன்னைக்கு பார்த்திருப்பீங்க. சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருந்தது. ஈவ்னிங் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வச்சிருந்தேன். நெஸ்லேவ பொறுத்தவரைக்கும் இந்த காலாண்டு ரெவென்யூ குரோத் அருமையா இருக்கு. 7.5% வரைக்கான ஏற்றத்த இன்னைக்கு இந்த பங்கு சந்திச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, நெஸ்லே ஒரு பீக்க ரீச் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த பீக் எப்ப தொட்டிருக்கு? 24 ஜூன், செப்டம்பர் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இந்த பீக்க தொட்டிருக்கு. திரும்ப இப்ப இந்த பீக்க நெஸ்லே பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கு. நோ இஷ்யூ. மற்ற எஃப்எம்சிஜி பங்குகளும் அதே ஒரு ரீச் அடையும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இந்த நெஸ்லேவோட ஏற்றத்துக்கான மெயின் ரீசன் என்ன? ஃபர்ஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த Q4 ரிசல்ட் தான். Q4 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, நெஸ்லேக்கு ரொம்ப அருமையா இருக்கு. இங்க பாருங்க பிஇ ரேஷியோ 77. பட் இருந்தாலும் இந்த ஸ்டாக் எங்க இருக்கு? உச்சக்கட்ட பீக்ல பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிஇ ரேஷியோ இந்த இடத்துல தோத்து போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த பிஇ ரேஷியோ பற்றி நம்ம பலமுறை பாடம் எடுத்திருக்கோம். என்னென்ன விஷயங்கள் இருக்குன்ட்டு. ஒரு குரோத்த காட்டியிருக்காங்க இந்த நிறுவனம். ரெவென்யூ பாருங்க, என்ன மாரியான ஒரு குரோத் நெஸ்லேல நடந்திருக்குன்னு. போன காலாண்டுல 5,667 கோடியா இருக்கு. கம்பேர் பண்ணும்போது ஒரு 1,100 கோடி ரெவென்யூ அதிகமா இருக்கு. அது போக இத்தன காலகட்டத்தில இந்த காலாண்டோட மார்ஜின் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. எஃப்எம்சிஜியோட ரா மெட்டீரியல் காஸ்ட் எல்லாம் கூடிருச்சு. பேக்கேஜிங் காஸ்ட் கூடிருச்சு அப்படின்ட்டு பல விஷயங்கள் சொன்னாலும் கூட, இவங்களுடைய மார்ஜின் இந்த காலாண்டு பெட்டரான ஒரு மார்ஜினா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் 500 கோடி போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் நெட் ப்ராஃபிட் டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பதற்கான ரீசன், டாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா, போன காலாண்டுல பெருசா இல்ல. இந்த காலாண்டுல இருக்கு. அது ஒரு மெயின் ரீசனா பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஃபிட் ஒரு நார்மலான ஒரு குரோத் குடுக்குறதுக்கான ரீசன். பட் வால்யூம் குரோத் பார்த்தீங்கன்னா, டபுள் டிஜிட் குரோத்த பார்த்தீங்கன்னா, நெஸ்லே ஹிட் பண்ணியிருக்காங்க. இந்த டபுள் டிஜிட் குரோத் தான் இந்த பங்கோட ஏற்றத்துக்கான மெயின் ரீசன். குரோத் ரொம்ப முக்கியம். இந்த மாரி ஹை பிஇ ஸ்டாக்குக்கு HUL பார்க்கும்போது ஒரு 48 பிஇ கிட்ட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 48 டூ 50க்குள்ள இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்தரா அங்கேயும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஏற்படும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் இன்னைக்கு டேல. HUL பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3.5% வரைக்கான ஏற்றத்த போஸ்ட் பண்ணியிருக்கு. அவங்க ரிசல்ட்டும் ஓரளவு பெட்டரா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே அவங்களுடைய ப்ராடக்ட்டோட காஸ்ட்ட உயர்த்தியிருக்காங்க. ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஏற்படும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஜோதி லேப் அத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுங்க அப்பப்போன்னாங்க. ரீசென்ட்டா கூட நம்ம ஜோதி லேப் பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இங்கேயும் ஒரு ரூம் இருக்கு. ஒரு ரிவர்சல் போஸ்ட் பண்றதுக்கு. அதுவரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். லாஸ்ட் ஒரு டிப் வரைக்கும் நமக்கு ஒரு
ஒரு பொசிஷன் பில்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிது. நம்ம தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணலை, தொடர்ந்து விழா வந்து வாங்கலை. ஸோ எந்த இடத்துலலாம் ஒரு நல்ல ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கோ, ஸோ அந்த பாயிண்ட்டை தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ அதனால் ஒரு நல்ல இடத்துக்கு இப்போ வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஏற்றம் இந்த ஜோதியில் ஏற்பட ஏற்பட நமக்கும் போர்ட்ஃபோலியோலையும் நல்ல ஒரு ஜோதி எரியும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ரிசல்ட் எல்லாம் வரட்டும், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மந்த் எண்டில் ஹெச்ஏஎலோட ரிசல்ட் இருக்குது. ஸோ அவனும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐடிசிக்கு மட்டும் இந்த சீக்ரெட்னால கொஞ்சம் மேபி ஒரு ஒரு இது இருக்கலாம், ஒரு ப்ரெஷர் இருக்கலாம். மற்றபடி மற்ற பங்குகள் ஓரளவு ஏறும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் எஃப்எம்சிஜியோட பர்ஃபார்மன்ஸை. ஸோ இதுதான் ஒரு இண்டெக்ஸ், ஒரு செக்டார் வந்து ஒரு புவரான பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா போன வருடம் நமக்கு தெரியும் இதில் இந்த பேங்க் பிஎஸ்யூ பேங்க்கில் ஒரு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டது. அப்போ அதை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சேவாக்கோட ட்விட் பற்றியெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். சேவாக் வந்து ஒரு பீக்கில் வாங்கி போட்டு இந்த பிஎஸ்யூ எல்லாம் வேஸ்ட் அப்படின்ட்டு கருத்தை வந்து ட்விட்டரில் அடிக்கடி வந்து பதிவு பண்ணிட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தூக்கி இங்கே நம்ம ஊரில் பெரிய ஒரு கதையாக வந்து பேசவும் செஞ்சாங்க. ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எந்த நேரத்தில் பிடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கோடிக்கணக்கில் பணம் இருந்தால் மட்டும் பத்தாது. உங்கள் கையில் ஒரு 10,000 இருக்குது, இல்லை ஒரு 30,000 இருக்குது, இல்லை ஒரு 1,00,000 இருக்குது அப்படின்னாலும் அதை நம்ம சரியாக வந்து யூட்டிலைஸ் பண்ணணும்னா அந்த பணம் ஒரு வளர்ச்சியை சந்திக்கும். 1.30 ஆகும், இல்லை மேபி 1.50 கூட வந்து ஆகலாம். காலம்தான் பதில் சொல்லும். அதுக்கு கரெக்டான ஒரு இடத்துல வாங்கணும். ஸோ எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் இப்போ திரும்ப ஒரு க்ரோத்தை பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து எங்கே இருந்திருக்குன்னு பாருங்கள். 66,000 இருந்தது, 46,000 கிட்ட வந்துட்டு 45,000 கிட்ட வந்துட்டு இப்போ ஒரு ரிவர்சலில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஒரு டிப் கிட்ட தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே வந்து ஃபைன் பண்ணோம். பார்ப்போம் என்ன மாதிரி நடக்குதுன்ட்டு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாடம். நீங்கள் வாங்குறீங்க வாங்கலையே அது வந்து உங்களுடைய விருப்பம், உங்களுடைய ஒரு இஷ்டம். ஸோ நம்ம அதை பற்றி பேசலை. ஆனால் ஒரு படிப்பினை பார்த்திங்கன்னா நமக்கு இதில் கிடைக்குது. ஸோ என்ன கிடைக்குது, செக்டார் யாரும் வந்து ஃபோக்கஸ் பண்ணாதப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத கண்ணெதிராக வந்து காட்டிகிட்டு இருக்கு. பட் இன்னும் இந்த இடத்துல பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஏற்படலை. 2 கம்பெனிஸோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ 2 பேருமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் சப்போஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற கம்பெனிஸோடதையும் பார்ப்போம். நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் வரக்கூடிய காலாண்டுகளில் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நான் இந்த இடத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கேன். ஸோ என் எதிர்பார்ப்பு நிறைவேறுமா, இல்லை பூர்த்தி இதாகுமா, நடக்காதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். பட் இப்போதைக்கு எஃப்எம்சிஜி பங்குகள் அகைன் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருச்சு. என் போர்ட்ஃபோலியோலையும் ஒரு ஏற்றம் நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இதிலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் செக்டார் அண்டு பங்குகளை எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ வேல்யூவேஷன், பிஇ ரேஷியோ இதெல்லாம் கடந்து நம்ம இன்னும் வேறு லெவலில் வந்து யோசிக்கணும் அப்படிங்கிறதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ போக போக தொடர்ந்து லேர்ன் பண்ணிட்டும் வருவீங்க அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல உறுதியாக சொல்கிறேன். அடுத்தது இப்போ இந்த வார் ரிலேட்டடான அப்டேட் என்ன 2 நாளும் மார்க்கெட் இறங்கலை அப்படின்னு பார்த்தா அகைன் பார்த்தீங்கன்னா பீஸ் ஸ்டாக் வந்து ட்ரம்ப் டைரெக்டாக போய் பேசுகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டும் தகவல்கள் வந்துட்டுருக்கு. அது போக இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சதுன்னா குண்டுகளால் நாங்கள் பதில் சொல்லுவோம் அப்படின்ட்டும் ட்ரம்ப் பார்த்திங்கன்னா வீரவசனமெல்லாம் பேசியிருக்கான். பட் ஒன்றும் பண்ண மாட்டான், அது வேறு விஷயம் வச்சுக்கோங்க. ஏன்னா திருப்பி அவனும் அடிப்பான். ஸோ இதுக்கு முன்னாடி சண்டே என்ன நடந்தது, பவர் பிளான்ட் பிரிட்ஜெல்லாம் அடித்து உடைப்போம் அப்படின்னாங்க. ஒன்றும் பண்ண மாட்டான். ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா அதுதான் இன்னும் அடுத்த கட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். ஸோ ஈரான் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்காங்கன்னு இவன் கூவிட்டு இருக்கான். ஆனால் ஈரான் அதுக்கெல்லாம் தயாராகவே வந்து இல்லை. ஸோ பதிலடி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கான். பட் இவன் பேசுகிறது தான் ரைட்டுன்னு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறான். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்ன வேணால் நடக்கலாம். பட் நம்ம ரொம்ப லூஸில் விட்டுறக்கூடாது. ஏன்னா லூஸுக்கு தான் இருக்காங்க. நம்ம லூஸில் விட்டோம்னா டெஃபினட்டாக அது ஒரு நம்ம ரெடியாகாத மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் தயாராக இருப்போம். சான்ஸ் கிடச்சதுன்னா கொத்திட்டு போகிறதுக்கு பொறுத்திருந்து காத்திருப்போம். அடுத்தது ஸோ ஹெச்சிஎல் டெக்கோட ரிசல்ட் வந்திருக்கு. 4,488 கோடி ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஒரு நார்மலான ஒரு கன்சாலிடேட்டடான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ ரொம்ப சூப்பரும் இல்லை, மோசமான ரிசல்ட்டும் இல்லை. ஓகே, ஒரு பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 24 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ரிசல்ட்டாக தான் நான் வந்து பார்க்குறேன். பட் இது ஒரு ஃப்ளாட்டான பர்ஃபார்மன்ஸ் தான் கடந்த காலாண்டுகளுடன் கம்பேர் பண்ணும்போது. நாட் ஓன்லி இயர் ஆன் இயர் அண்ட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர், கடந்த காலாண்டுகளோட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஃப்ளாட்டான பர்ஃபார்மன்ஸ் தான் ஹெச்சிஎல் டெக் டெலிவர் பண்ணியிருக்காங்க. பட் ஹெச்சிஎல் டெக் இது கூடலாம் கம்பேர் பண்ணும்போது அட்ராக்டிவ் அப்படின்னு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் டிசிஎஸ் தான். ஸோ அது என்றைக்கு திரும்ப வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ், அதாவது ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு நமக்கு தெரியாது. ஆனால் கீழே இறங்கும்போது நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த டிசிஎஸை வச்சு புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் தொடர்ந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸை வந்து இந்த இடத்துல அடுக்கிட்டே போகிறது வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம அடுக்கிட்டே போனால் தான் தொடர்ந்து நீங்கள் இதை பார்க்க பார்க்க உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஏற்படும். கீழே இறங்கிட்டு இருக்கக்கூடிய பங்குகள் சும்மா வந்து கீழே இறங்காது. அந்த டைமில் இறங்கும்போது
இந்த நிறுவனமே முடிஞ்சது, இந்த தொழிலே முடிஞ்சது, மார்க்கெட்டே முடிஞ்சது இப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் காது கெட்டும். இதெல்லாம் தாண்டி நம்ம பார்க்கணும்னா, டெஃபினட்டா பெரிய அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் அத ஸ்பெண்ட் பண்றேன். அத உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ அதுலருந்து ஈஸியா நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவீங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அப்படிதானே? அப்படி நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்ன ஏதுங்கிறத உங்க கமெண்ட்ஸ வச்சு நான் புரிஞ்சுக்குவேன். ஸோ அடுத்தது ஓஎன்ஜிசி கிட்டேருந்து ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, ஒரு 25% ஷேர் வந்து பிரேசில்ல இருக்கக்கூடிய ஒரு ஆஃப்ஷோர் ப்ராஜெக்ட்ல வந்து வாங்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. 10,000 கோடி பார்த்தீங்கன்னா, ஓஎன்ஜிசி முதலீடு பண்ண போறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கெங்க எவ்வளோ பிரச்சனை வந்துட்டுருக்கு. ஆனா நிறுவனங்கள் பாருங்க, கணிசமா உங்களுக்கு என்னைக்கு எப்ப தேவையோ, அந்த டைம்ல பணத்த போடுறதுக்கு ரெடியா வந்து இருக்காங்க. ஸோ இதுவும் நமக்கு ஒரு நல்ல ஒரு இண்டிகேஷனா தான் வந்து படுது. ஸோ பார்ப்போம், என்னைக்கு இந்த பிரேசில்ல கம்ப்ளீட் பண்றாங்கன்ட்டு. இது கடனாவ தான் வாங்க போறதாவும் தகவல் வந்திருக்கு. ஸோ மிக்ஸ்டா தான். அதுதான் பண்ண போறதா ஒரு இன்ஃபர்மேஷன் ஓஎன்ஜிசி கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. அடுத்தது டாடா எலக்ஸி கிட்ட இருந்து அப்டேட் என்னன்னா, ரிசல்ட் வந்திருக்கு. இந்த காலாண்டு ரிசல்ட் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸா வந்திருக்கு. 220 கோடி இந்த காலாண்டுல ப்ராஃபிட்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க டாடா எலக்ஸி. போன காலாண்டுல வெறும் 109 கோடி கிட்ட தான் இருக்கு. போன காலாண்டுல சில இதெல்லாம் பண்ணாங்க. என்னது? ஸோ இந்த எம்ப்ளாயி எக்ஸ்பென்ஸ் அதெல்லாம் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, மேபி வந்து குறைஞ்சிருக்கலாம். பட் இப்போ 109 கோடியிலேருந்து டபுளா ஒரு பெர்ஃபார்மன்ஸ வந்து டாடா எலக்ஸி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. பட் அதுக்காக டாடா எலக்ஸி ஓ சூப்பர் அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. மேபி இதில ஒரு ஏற்றம் கூட வந்து ஏற்படலாம். ஆனாலும் நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை தான். ஏன்னா 40 பில இருக்கு. ஸோ ஐடி கம்பெனியோட நிலைமை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நேரத்தில ஒரு பெட்டர் ஒரு வேல்யூ ஸ்டாக்ஸ் பக்கம், அதுவும் இந்த செக்டார்ல லீடர்ஷிப் பொசிஷன்ல இருக்கக்கூடிய பங்கு அருமையான ஒரு இடத்துல கிடைக்கும்போது, அது பக்கம் போறது தான் சிறந்த ஐடியாவா எனக்கு படுது. ஏன்னா ரிஸ்க்கும் நம்ம பெருசா எடுக்கக்கூடாது. ஸோ எந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கணுமோ அங்க எடுக்கணும். இந்த இடம் அந்த இடம் இல்ல அப்படின்னு என் பார்வையில படுது. அடுத்தது ஆரோ ஃபார்மா கிட்ட இருந்து அந்த பைபேக்கான ரெக்கார்ட் டேட் வந்திருக்கு. ஸோ 23 பார்த்தீங்கன்னா, இந்த பைபேக்கான டேட்டா வந்து இவங்க குடுத்துருக்காங்க. எவ்வளோ ரூ. 1475 ஒரு ஷேருக்கு வந்து குடுக்குறாங்க. ஸோ இப்ப இருக்கிற பிரைஸ்ல இருந்து ஒரு ரூ. 75 பிரீமியம்ல வந்து ஆரோ ஃபார்மா பைபேக் பண்ண போறாங்க. ஸோ இது நல்ல செய்தி தான். இந்த ஆரோ ஃபார்மாவ பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, கணிசமா அவங்க சப்சிடரியில முதலீடு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுபோக புது ப்ராடக்ட்ஸையும் வந்து குளோபல் மார்க்கெட்ல அறிமுகப்படுத்திட்டும் இருக்காங்க. இது ஆரோ ஃபார்மாவோட வருங்காலத்த ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் வைக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். தொடர்ந்து இத ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 4 வருடம் கிட்ட ஆகப்போகுது ஆரோ ஃபார்மால கை வச்சு. இந்த ஜூலை அந்த அந்த ஒரு ஸ்டேஜ் வந்ததுன்னா ஜூலை இல்ல ஒரு அக்டோபர் அந்த ஒரு டைம் வந்ததுன்னா 4 வருடம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ பார்ப்போம். தொடர்ந்து இது இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்தது நெஸ்லே கிட்ட இருந்து அப்டேட்டு. இந்த அப்டேட்ட நம்ம பார்த்துட்டோம். ரிசல்ட் எப்படி போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இன்னொரு ஒரு விஷயத்த வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அது என்ன விஷயம்னா, ஸோ இவங்களுடைய அட்வர்டைஸ்மென்ட் ஸ்பெண்டிங் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல போயிருக்கு. 50% பார்த்தீங்கன்னா, இவங்க அட்வர்டைஸ்மென்ட்டுக்காக அதிகமா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 50% அதிகமா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்போ எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் அட்வர்டைஸ்மென்ட்ட பெரிய அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இத பற்றி ஒரு ஆர்டிக்கல் போடணும் அப்படின்னு நான் நெனச்சேன். ஆனா அதற்கான ஒரு நேரம் இல்ல. உட்காந்து எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் யோசிச்சு எல்லாம் பண்றதுக்கு கிட்டத்தட்ட சாலிடா எனக்கு ஒரு 3 மணி நேரம் கிட்ட வந்து இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ பண்ணிருவேன் நானு. எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டடா தான் வந்து இருக்கு. அதனால நான் டெஃபினட்டா வந்து பண்ணுவேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சண்டேலாம் 2 ஆர்டிக்கல் நான் வந்து போட்டிருந்தேன். அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் வந்து போட்டேன். ஸோ அது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. ஸோ நம்ம அன்னைக்கும் ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறது உங்க கண்ணுக்கு வந்து தெரியுது. அதே மாரி ஸோ படிக்கிற நீங்களும் அன்னைக்கும் சண்டேவும் ஏதாச்சும் ஒண்ணு கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுவும் ஒரு பெரிய விஷயமா வந்து நான் பார்க்குறேன். பட் இந்த எஃப்எம்சிஜியோட அடுத்த பிளான் நம்ம ஒரு கம்பெனி எடுக்கிறோம்னா எல்லா கோணத்துலயும் யோசிச்சுட்டு தான் இருக்கணும். நான் பண்றத உங்க கூட ஷேர் பண்றேன். ஆனா சம்டைம்ஸ் வந்து டிலே ஆகும். பட் இருந்தாலும் நான் கரெக்ட்டா கன்சிடர் பண்ணும்போது அந்த அப்டேட் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு தான் வந்து இருக்கேன். நீங்க பார்த்திருப்பீங்க இப்ப ரீசென்ட்டா நடந்த டவுன்ஃபால்லயே. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, சீக்கிரம் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் இருக்கு. என்னன்னா, இந்த அமரராஜா பேட்டரி பற்றி ஒரு அப்டேட் வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நெனச்சிருக்கேன். அதையும் வந்து டீட்டெயில்டா ஆர்டிக்கலா போஸ்ட் பண்றேன். ஏன்னா நம்ம இங்க உட்காந்து பேசும்போது அது ஸ்கிப் ஆகலாம். அதனால நான் அத பற்றி ஒரு ஆர்டிக்கலா வந்து எழுதுறேன். இன்கேஸ் வந்து இன்னும் ஏதாச்சும் கேள்விகள் இருந்தா அந்த ஆர்டிக்கல நீங்க கேளுங்க. ஸோ நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு நான் போஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்றேன். நீங்க அதுக்கப்புறம் படிச்சுட்டு அதில இருக்கக்கூடிய கேள்விகள தாராளமா கமெண்ட் செக்ஷன் அங்க வெப்சைட்லயே கேளுங்க. அத வந்து நம்ம வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு தெளிவு வந்து ஏற்படும். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டெல்லன்டீஸ் போடணும்னு நான் நெனச்சேன். இன்டெல் பற்றி போடணும்னு நெனச்சேன். அதெல்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா ரெடியே பண்ணல.
ஏன்னா ஒர்க் அதிகமா இருந்த ஒரு ரீசன்னால. ஸோ விரைவில் அத பற்றி ஒண்ணொண்ணா நான் அப்டேட் பண்றேன். ஸோ ஏன் இந்த ஸ்டெல்லன்டீஸ் வந்து ஜஸ்ட் நம்ம இப்போ நீங்க நெனைச்சீங்க டாடா மோட்டார்ஸும் கீழ இறங்கியிருக்கு. ஸ்டெல்லன்டீஸும் வந்து கீழ இறங்கியிருக்கு. ஆனா 2க்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படிங்கிறதையும் எல்லாம் வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். வித் டேட்டாவோட. ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, வாயில வடை சுட்டுட்டு போகல. இவன் இப்படி பண்ணிருவான், இவன் அப்படி கம்பு சுத்துவான் அப்படின்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஜஸ்ட் வந்து என்னோட கற்பனையா நான் இந்த இடத்துல சொல்ல வரல. வித் பாயிண்டோட உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்றேன். அத நம்ம பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு ஸ்டாக் மேல நம்ம வந்து லவ் பண்றத விட்டுட்டு, ஸோ ரியலான ஒரு விஷயத்த வந்து நம்ம தேடி போக ஆரம்பிப்போம். அப்படி நம்ம போம்போது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் நல்ல புரிதல் ஏற்படும். ஸோ இதுதான் ரீசனா? ஓகே. அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். கீழ இறங்குனாலும் பயம் இல்லாம எப்படி வாங்குறதுங்கிற ஒரு புரிதலும் உங்களுக்கு ஏற்படும். ஸோ பற்றியெல்லாம் நம்ம விரிவா வரக்கூடிய நாட்கள்ல நம்ம பேசுவோம். டைம் இருக்கும்போது. ஓகே. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். நெறைய பேசியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ பயனுள்ளதா இருந்ததுன்னா, ஒண்ணே ஒண்ணு நீங்க பண்ண வேண்டியது லைக் பண்ணுங்க. அதே மாரி கமெண்ட்ஸ்ல உங்களுடைய கேள்விகள கேட்கலாம். இல்லன்னா, ஸோ நம்ம இந்த இடையில பேசியிருப்போம். அத பற்றி ஏதாச்சும் கருத்து கூட நீங்க தெரிவிக்கலாம். அதே மாரி புதுசா வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருந்ததுன்னா மட்டும் நம்ம சேனல லைக் பண்ணிருங்க. அதே மாரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அது இன்னும் எனக்கு தூண்டுதலா இருக்கும். நான் சில நேரத்தில வந்து ரொம்ப டயர்டா வந்து ஃபீல் பண்றேன். அ பட் இந்த மாரியான விஷயங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே புத்துணர்ச்சி ஏற்படும். இன்னும் அதிகமா உழைக்கிறதுக்கு அது எனக்கு ஒரு உந்துதலா வந்து இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம கேட்கிறோம். இல்லைன்னா, ஸோ என்னத்த போய் நம்ம உட்காந்து இத பற்றியெல்லாம் பேசிட்டு, ஸோ ஒரு ஸ்டாக்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருதா? அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய பற்றி மட்டும் நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நான் போக்கூடாது. ஸோ நான் ரொம்ப ஆக்டிவா இருக்க இருக்க பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள உங்க கூட கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை. ஓகே, நெறையா பேசியாச்சு. நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!